டேட்டாபேஸ் சீட் ஷீட் ஒரு ஐட்டமாக சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு N+1 queries ஒரு இஷ்யூ இருக்கும். இப்போ நீங்கள் users.allன்னு சொல்லி ரயில்ஸ் எல்லாம் யூசர்ஸோட எல்லா ரெக்கார்டும் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அந்த ரெக்கார்டை வந்து users.eachன்னு லூப் பண்ணுவாங்க. லூப் பண்ணிவிட்டு அந்த யூசர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா users.post அந்த மாதிரி சொல்லி சம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ரயில்ஸில் ஆல்ரெடி வந்து இந்த ORM மாதிரி ஒன்று இருக்கும். அதுவே வந்து இந்த query கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துக்கும். ஸோ அது இன்டர்னலாக என்ன ஆகும்னா ஒரு லூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் query போகும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் வேறு யூசர் ஐடி =1 யூசர் ஐடி =2 அந்த மாதிரி queryயாக போயிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் இது வந்து N+1 queries சொல்லுவாங்க. ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்ஸில் வந்து இந்த ஈகர் லோடிங்னு ஒன்று இருக்கும். .includes பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் எடுத்துட்டு அந்த யூசரோட ஐடியெல்லாம் எடுத்து ஒரு இன்கொயரியாக போஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு query தான். சம் கேசஸில் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இன்டர்னலாக பண்ணிக்கும் ரயில்ஸ். நம்மளே query எழுதுனா கூட கண்டுபிடிச்சிரும். ஸோ இது அந்த இன்டர்னலாக நடக்கிறதுனால நம்ம நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்ன்னு போட்டு எல்லா ரெக்கார்ட்ஸுமே பொதுவாக நம்ம எடுப்போம். சில கேஸில் வந்து நமக்கு கிரியேட்டட் டேட்டா அப்டேட் டேட்டா இந்த மாதிரி டேட்டாலாம் தேவையே இருக்காது. ஸோ அதனால நேம் மென்ஷன் பண்ணி queryல எடுக்கிறது வந்து பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாமல் புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளே போவோம். அது ஒரு டேபிள் யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதில் என்ன இண்டெக்ஸ் இருக்குன்னே பார்க்க மாட்டோம். ஸோ என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம வேர் கண்டிஷனில் போட்டு யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் இருந்துட்டு அதை யூஸ் பண்ணாட்டி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு பர்பஸே இல்லை. அதே மாதிரி காம்பவுண்ட் இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ டெனன்ட் ஐடி ப்ராடக்ட் ஐடி ரெண்டையும் சேர்த்து காம்பவுண்ட் இண்டெக்ஸாக போட்டு வச்சிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சம் டேபிள் வேர் டெனன்ட் ஐடி =2 போட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்கும். வேர் டெனன்ட் ஐடி அண்ட் ப்ராடக்ட் ஐடின்னு போட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்கும். ப்ராடக்ட் ஐடி அப்படி போட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்காது. ஸோ காம்பவுண்ட் இண்டெக்ஸில் எந்த ஆர்டரில் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் நம்ம வந்து வேர் queries-உம் எழுதணும். அப்போ தான் இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்கும். அதுக்கடுத்து வந்து ரெகுலராக நம்ம வந்து ஆஃப்செட் லிமிட்டு ஸ்கிப் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜினேஷனுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஸ்கிப் 100 அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா 100 ரெக்கார்டே ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 100லேருந்து 120 நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ தேவையில்லாமல் 100 ஸ்கேன் ஆகுதுல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக இதுக்கு பதிலாக கர்சர் பேட்டர்ன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேறு ரிங்ஸ்னு ஒரு query அடிக்கிறீங்கன்னா லிமிட்டட் 20 சம்திங் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 ரெக்கார்ட்ஸை கொடுத்துரும். அதுக்கு அடுத்த ரெக்கார்டோட ஐடி இருக்குல்ல 21 22 ஸோ அந்த ஐடியுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கர்சர்னு அந்த ஏபியோட ரெஸ்பான்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வாட்டி கால் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் கர்சர் வந்து 22 23 அப்படின்னு சொல்லி கால் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஐடி >= 21 அப்படின்னு போட்டு query எடுப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கிப்பில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்கும். இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்கனால டேரெக்டாக நீங்கள் 101வது ரெக்கார்டு எடுத்துருவீங்க. ஸோ 101 to 120 உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும்.